இன்றைக்கி காலையில் 5:30க்கு அலாரம் வச்சா அலாரம் அடிக்குதோ கோழி கூவுதோ இல்லையோ நாம் எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி இல்லை, நம்ம ஷாப்பிங் போக போகிறோம்ல. கிச்சனுக்குள்ளே எழுந்து வந்து வேக வேகமாக சமைக்கலாம்னா என்ன சமைக்கிறதுனே தெரில. சரி நாமளும் புதுசாக பீன்ஸ் குழம்பு ட்ரை பண்ணலாமேன்ட்டு பொரியலுக்காக கேரட் பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பீன்ஸ் குழம்புக்காக தக்காளி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லி, சீரகம், மிளகு, பிரியாணி செலவு, பிரியாணிக்கு போடுற எல்லா ஐட்டமே போட்டுக்கணும். போட்டு அது கூட கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு சரி சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சிடலாமேன்ட்டு குக்கரில் விசில் போட்டு வச்சுட்டு வலிமேல் விழி வைத்து காத்திருந்தேங்கிற மாதிரி விசில் வர்றதுக்காக எல்லோரும் உட்காந்து காத்திருந்தோம். விசில் வந்து அப்பாடா விசில் வந்துருச்சேன்ட்டு குழம்புக்கு அரைச்சி வச்சதை எடுத்து குழம்புக்கு ஊற்றி வச்சு இறக்கி வச்சுட்டு, நிஜமாக சொல்கிறேங்க, இந்த குழம்பு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருமோ வராதோ அப்படின்னு ஒரு பயத்தில் செஞ்சேன். பட் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் வேணுன்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணுறேன் விலாகில். லாஸ்ட்டாக வந்துட்டு சாப்பாடெல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டு ஹாட் பாக்ஸுக்கு எல்லாம் மாற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தந்துட்டு சும்மா ஒரு மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம், இன்னும் டைம் இருக்குல்ல ஷாப்பிங்க்கு, நாம் போனாலும் கடை ஓப்பன் பண்ணியிருக்கணும்ல, அதனால் மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் காற்றாட நானும் என் பையனும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம்.